ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா கமகமான மனம் மணக்கிற ஒரு சூப்பரான ஒரு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரசம் எப்படி ரொம்ப சூப்பராக எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டில் ரசம் வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம என்ன வகை வகையாக சமைச்சாலும் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக வைக்கிறது தனி சுவை தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கை அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா 4-5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் குறுமிளகு, இது மட்டும்தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா குறைன்னு தண்ணியே இல்லாமல் நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துக்கோங்க ரசத்துக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு கை அளவுக்கு புளியை நல்லா ஊற போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதில் ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. நல்லா பிணைஞ்சி விட்டதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம தனியாக ஃபஸ்ட்டே எல்லாமே கரைச்சி ரெடியாக ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ரசத்துக்கு சேர்த்தா தான் அந்த ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ரசத்துக்கு தாளிப்பு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாமா. நல்லா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கணுங்க. ரசத்துக்கு எப்போவுமே வெந்தயம் தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக கொடுக்கும். அதனால் வெந்தயம் லைட்டாக சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா மணமாக தாளித்ததும் நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் குறுமிளகு, வெள்ளைப்பூடு, இது எல்லாத்தையும் நம்ம அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் இல்லையா, அதனால தான் நான் இந்த இதில் வதக்கிறது. நிறைய பேர் இதை வதக்காமலே சேர்த்துருவீங்க. இதை வதக்கி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ரசத்துக்கு. அதனால தான் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி, தக்காளி இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இது எல்லாத்தையும் நம்ம இதிலேயே மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா, இதில் உப்பு மட்டும்தான் பேலன்ஸு. ஸோ உப்பையும் இதில் நல்லா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம், உப்பு எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி. இப்போது இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா முறக்கூட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா முறக்கூட்டி வரணும். இது எப்படின்னா, நல்லா கொதிக்கக்கூடாது ரசம். எப்போவுமே நல்லா முறையாக ஒயிட் கலரில் வரும் பார்த்திங்களா, அப்போ ஸ்டாப் பண்ணிடணும் ரசத்தை. இப்போது நம்ம ரசம் முறக்கூட்டுற அளவுக்கு வந்துருச்சு. இதை நான் கொதிக்க விடுறதுக்கு முன்னாடியே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவேன். இன்னும் கொஞ்சம் முறக்கூட்டணும். பாருங்கள், இப்போ தான் லைட்டாக ஒயிட்டாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா சுற்றி நல்லா முறையாக வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் முறக்கூட்டி. எப்போவுமே ரசம் கொதிச்சுது அப்படின்னா கடுத்து போயிடும். நிறைய பேர் பண்ணுற தப்பு, ரசத்தை கொதிக்க விட்டுறீங்க. ரசம் கொதிச்சுதுன்னா ரசத்தோட டேஸ்ட்டே போயிடும். நல்லா ஒயிட் கலரில் வந்ததும் எப்போவுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசத்தை கொதிக்க வச்சிடாதீங்க. லாஸ்ட்டில் இந்த ரசம் நல்லா முறக்கூட்டிருச்சு அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா முறக்கூட்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே ரசத்தில் ஒரு கை அளவுக்கு நல்லா மல்லி இலையை கிள்ளி இதில் போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டீங்க அப்படின்னா சூப்பரான ரசம் ரெடி.